குடித்தால் வாகனம் ஓட்ட முடியாது என தெரிந்த அவன் குடித்தால் குடும்பம் நடத்த முடியாது என்று ஏன் தெரியவில்லை? நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். அன்பாக பேசு, இனிமையாக பேசு, உண்மையாக பேசு, மெதுவாக பேசு, சமயமறிந்து பேசு, சபை அறிந்து பேசு. பேசாதிருந்தும் பழகு, வாழ்க்கை சிறப்பாகும். இல்லை, வாழ்க்கை சிரிப்பாகும். இப்படியே உங்கள் தம்பிக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்புறம் நம்ம குடும்பம் நடுத்தெருவில் தான் நிற்கும். காலையில் சொல்லிய மனைவி மாலையில் மகனிடம், யாருடா, தம்பி தானே, விட்டு கொடுத்து போடா, விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்கடா என்றாள். எல்லா வீட்டிலையும் இதே நிலைமை தான் போல. மனதில் அழுக்கோடு அடிக்கடி பேசிக்கொண்டிருக்கும் உறவை விடவும் அடிக்கடி சண்டையிட்டு சமாதானமாகும் உறவுக்கு ஆயுள் அதிகம். நீரற்ற குளத்தில் மீன்களும் வாழ்வதில்லை, பறவைகளும் வருவதில்லை. பொருளற்ற இல்லத்திற்கு உறவுகளும் வருவதில்லை, உறக்கமும் வருவதில்லை. வாழ்க்கையில் நேரத்தை மட்டும் வீணாக்காதே. நேரத்தை வீணாக்காமல் இருக்க வாழ்க்கையை வீணாக்காதே. வார்த்தைகளில் உண்மை இல்லை எனில் எண்ணங்களில் தூய்மை இருக்காது. சிரித்து பேசுபவன் எல்லாம் நண்பன் என்று நினைக்காதே, துரோகியும் இருப்பான். நீங்கள் வாழ்க்கையில் உயரும் போது நீங்கள் யார் என்பதை உங்களை சுற்றியுள்ளவர்கள் அறிவார்கள். நீங்கள் விழும்போது உங்களை சுற்றியுள்ளவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தன்னை புதைக்கும் இடம் கூட தெரியாதவர்கள் இந்த பூமி தனக்குதான் என்று சொல்வது ஆணவத்தின் உச்சம். விட்டு கொடுத்து வாழ், தவறில்லை. ஆனால் நீ உன் வாழ்க்கையை விட்டு விட்டு வாழாதே. ஏனெனில் நீயும் வாழத்தான் பிறந்தாய். ஒரு பாவகாரியமானது இன்னொரு பாவத்திற்கே வழிவகுக்கும். அதுபோல் ஒரு புண்ணிய காரியமானது இன்னொரு புண்ணியத்திற்கே வழிவகுக்கும். எல்லாவற்றையும் என்றே ஒரு நாள் இழந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தவன் எந்த இழப்பிற்கும் சோர்வடைவதில்லை. எல்லோரிடமும் திறமை உள்ளது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில்தான் வெற்றியின் ரகசியம் ஒளிந்திருக்கிறது. நீச்சல் அடிக்க தெரிந்தவனுக்கு கடல் எவ்வளவு ஆழம் அறிய தேவையில்லை. வாழ்க்கை ரசிப்பவனுக்கு பிரச்சனை ஒன்றும் பெரியதில்லை. பிரச்சனை இல்லாதவன் வாழ்க்கை இயந்திர மனிதனை போன்றது. இயக்கம் இருக்கும், உணர்வு இருக்காது. ஆடம்பரம் என்பது ஆடும் பம்பரம் போன்றது. எப்பொழுது வேண்டுமானாலும் சாய்ந்து விடலாம். சிலருக்கு எளிதில் கிடைத்துவிடும், சிலருக்கு பெரும் போராட்டத்திற்கு பிறகு கிடைக்கும், ஒரு சிலருக்கு வெறும் கனவாகவே போய்விடும் இந்த வாழ்க்கை. நிம்மதியாக வாழ ரெண்டே வழிதான். ஒன்று, நம் ராஜாவாக இருக்கணும். இல்லைன்னா யார் ராஜாவா இருந்தா நமக்கு என்னன்னு வாழணும்.